Good morning students. Today teaching for class 9th science. Today about the topic Cartesian diver. Cartesian diver. இதை நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கார்டீசியன் மூழ்கி. கார்டீசியன் மூழ்கி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இதோட பேசிக் பிரின்சிபல், அதாவது இந்த கருவியானது எந்த தத்துவத்தில் செயல்படுது அப்படின்னா மிதத்தல் தத்துவத்தில் செயல்படுது. அதாவது மிதத்தல் தத்துவத்தில் செயல்படுகிறது. கார்டீசியன் டைவர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு எந்த மெத்தேடு எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா பயான்சி மெத்தடில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன், கார்டீசியன் டைவர் இஸ் என் எக்ஸ்பெரிமெண்ட் தட் டெமான்ஸ்ட்ரேட் த பிரின்சிபல் ஆஃப் பயான்சி. டெமான்ஸ்ட்ரேட் த பிரின்சிபல் ஆஃப் பயான்சி. இந்த கார்டீசியன் டைவர் அப்படிங்கிறது எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா பயான்சி மிதத்தல் தத்துவத்தில் ஒர்க் ஆகுது. அதாவது மிதத்தல் தத்துவத்தில் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எ பென் கேப் வித் கிளேர். த கார்டீசியன் டைவர் கண்டெய்ன்ஸ் ஜஸ்ட் எனவ் லிக்விட் தட் இட் ஃபெர்லி ஃப்ளோட்ஸ் இன் த பாத் ஆஃப் த லிக்விட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த கார்டீசியன் டைவர் contains just enough liquid that it fairly floats in a bath of the liquid. Its remaining volume is filled with air. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென் கேப் எடுத்துக்கிறோம். இதோட பிக்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சர்ஸ் வந்து மேலே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும், பென் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கணும், கிளே அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இங்கே எதாவது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பென் கேப் இருக்கும், அதுக்கப்புறம் கிளே. பென் கேப்புக்கு கீழே பாட்டமில் நம்ம என்ன பண்ணோம், கிளேவை அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம். வாட்டர் பாட்டிலில் ஒரு மேக்ஸிமம் லெவலுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். ஒரு வாட்டர் பாட்டிலில் மேக்ஸிமம் அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பென் கேப் இருக்குது. பென் கேப்புக்கு கீழே வந்து கிளேவை அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ண பின்னாடி நம்ம உள்ள பாட்டிலுக்குள்ளே அந்த பென் கேப் கிளேவை உள்ளே விடுறப்ப பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ், அதாவது ஒரு பர்டிகுலர் பகுதியில் ஒரு லெவலில் அந்த பென் கேப் அப்படி மிதந்துக்கிட்டு இருக்கும். கிளேங்கிறது எங்கே இருக்கும், வாட்டருக்குள்ளே இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாட்டருக்கு மேலே என்ன இருக்குது, ஏர் இருக்குது. அதாவது வாட்டருக்கு மேலே ஏர் இருக்குது. அந்த ஏரை பேலன்ஸ் பண்ணி அந்த கேப் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும். அதாவது அந்த வாட்டர் கேனலில் வாட்ரு பாதி அளவுக்கு ஃபில் ஆகிருக்கும். அதுக்கு மேலே கேப் வந்து ஒரு பேசிக்காக ஒரு பேலன்ஸ் பண்ணி மிதந்துக்கிட்டு இருக்கோம். மிதக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோட்டேஷன் கிரீஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே மேல் பகுதியில் என்ன இருக்கும், வாட்டர் மேலே இருக்கக்கூடிய ஏர். அந்த ஏரை காற்றை வந்து சரிசமமாக பயன்படுத்தி அது மிதந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஏரை பேலன்ஸ் பண்ணி அந்த கேப் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் மிதக்கும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே அந்த கிளேவானது, அந்த களிமண்ணானது வாட்டரை வந்து என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். அதாவது களிமண்ணானது நீரை உறிஞ்சும். அப்போ நீரை உறிஞ்சிறப்ப அதோட எடை என்னாகும், மேலும் அதிகமாகும். அப்போ எடை அதிகமாகிறப்ப அந்த பென் கேப் எங்கே போயிடும், உள்ளே போயிடும். அப்போ அந்த மிதத்தல் தன்மைங்கிறது இழந்து எங்கே போயிடும், உள்ளே மூழ்கிடும். வாட்டருக்குள்ளே சிங்கிங் ஆயிரும் அந்த கிளேவும் கேப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் கார்டீசியன் டைவர், கார்டீசியன் மூழ்கி அப்படின்னு பேர். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் கேன், அதுக்குள்ளே ஒரு மினிமமாக ஒரு வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த வாட்டருக்கு மேலே ஏர் இருக்குது. அதுக்கப்புறம் பென் கேப்பு, அதுக்கப்புறம் கிளே ரெண்டையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போ பென் கேப்பை உள்ளே நம்ம அப்படியே ரெண்டையும் வெளில விடுறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பென் கேப்பு வந்துன்னா அப்படியே ஃப்ளோட்டேஷனில் இருக்கும். அதுக்கு ஃப்ளோட்டேஷனுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே இருக்க அந்த வாட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரை பேலன்ஸ் பண்ணி அந்த கேப் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் மிதக்கும். மேக்ஸிமம் அந்த பர்டிகுலர் டைமுக்கு மேலே பார்த்தோம்னா மேலே பார்த்தோம்னா அந்த கிளே வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி வெயிட் என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், உள்ளே போயிடும், தண்ணிக்குள்ளே மூழ்கிடும், சிங்கிங் ஆயிரும். அப்படிங்கிற மெத்தடை நம்ம கார்டீசியன் டைவர் மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே மறுபடியும் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்டீசியன் டைவரோட ஃப்ளோட்டேஷன் பற்றி கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த கார்டீசியன் டைவர் கண்டெய்ன்ஸ் ஜஸ்ட் லிக்விட் தட் இட் ஃபெர்லி ஃப்ளோட் இன் எ பாத் ஆஃப் த லிக்விட். இட்ஸ் ரிமைனிங் த வால்யூம் இஸ் ஃபில்டு வித் ஏர். அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வாட்டருக்கு மேலே என்ன இருக்குது, ஏர் இருக்குது. அந்த ஏரை பேலன்ஸ் பண்ணி தான் அந்த பென் கேப்பை என்ன ஆகுது, ஃப்ளோட்டேஷன் ஆகுது, மிதக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பென் கேப்பை மிதக்கிறதுக்கு காரணம் மேலே இருக்கக்கூடிய காற்றை சமநிலை பயன்படுத்தி அது மிதக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப் த லிக்விட் இட்ஸ் ரிமைனிங் த வால்யூம் இஸ் ஃபில்டு வித் ஏர். When the pressing the bath, the additional water enters the diver. When pressing the bath, the additional water enters the diver. When the freezing bath, the additional water enters the diver.
திஸ் இன்க்ரீஸிங் த ஆவரேஜ் டென்சிட்டி, அதாவது அந்த கிளேவோட டென்சிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அது நீருக்குள்ளே ஜிங்கிங், அதாவது மூழ்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு தஸ் இட் இஸ் சிங்க்ஸ், அதாவது மூழ்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த இதிலிருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த கிளேவும் கேப்பும் எப்படின்னு மிதக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஏர் வந்து என்ன பண்ணியிருக்குது, பேலன்ஸ் பண்ணி மிதக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அந்த கிளேவோட டென்சிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கிளேவோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறனால அது என்ன பண்ணிடுது, வாட்டருக்குள்ளே சிங்கிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல், நம்ம இதை தமிழில் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் இதுக்கு பேர் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் இஸ் த கன்ஸ்குவன்ஸ் ஆஃப் பாஸ்கல் லா. இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பாஸ்கல் லா. பாஸ்கல் அப்படிங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட், ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட், இயற்பியலாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் மேக்ஸிமம் எதை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அழுத்தத்தை, அதாவது ப்ரெஷர் தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, பாஸ்கல். அப்போ இது மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் இஸ் த கன்ஸ்குவன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கிறாவே நம்ம என்ன சொல்லலாம், அழுத்தத்திற்கான ஒரு விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே யார் வராங்கன்னா, ஆர்க்கிமிடிஸுங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் தான் கப்பல் மிதக்கிறதுக்கான காரணத்தையும் சொன்னவர். அதாவது சீ லெவலில் போட் வந்து ஃப்ளோட்டேஷனில் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆர்க்கிமிடிஸ். அதாவது கடலில் வந்து கப்பல் மிதக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை சொன்னவரே ஆர்க்கிமிடிஸ். அவர் சயின்டிஸ்ட்டு, ஃபிசிக்ஸில் வந்து அவர் சயின்டிஸ்ட்டு, அதாவது இயற்பியலாளர் அப்படின்னு நம்ம அவர் சொல்லலாம். அதே மாதிரி பாஸ்கல் அப்படிங்கிறவரும் ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டு தான், அவர் இயற்பியலாளர் தான். அவர் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ப்ரெஷர், அதாவது அழுத்தத்தை பற்றி கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அகார்டிங் டு லெகட் த ஆர்க்கிமிடிஸ் டிவைஸ்டு த பிரின்சிபல் ஆஃப் த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் பேலன்ஸ். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்படியே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்க்கிமிடிஸோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸு, அதாவது நீர்நிலை சமநிலை அப்படின்னு சொல்லணும். நீரை சமப்படுத்தி அது மிதக்கிறது, அதாவது நீரை சமப்படுத்தி மிதக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் பேலன்ஸ் அப்படின்னு பேர், நீர்நிலை சமநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஃப்டர் ஹி நோட்டிஸ் திஸ் ஓன் அப்பேரண்ட் லாஸ் இன் வெயிட் வைல் சிட்டிங் இன் ஹிஸ் போத். The story goes that he was so astonished with his discovery that he jumped out of his boat off and ran through the down shutting Eureka. The Archimedes principle states that body immersed in a fluid experiences a vertical upwards buoyant force equal to the weight of the fluid is displaces. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த ஸ்டோரி வைல் சிட்டிங் இஸ் போத். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸ் பற்றி சொல்லிட்டாங்க. அதாவது நீர்நிலையை சமநிலை பயன்படுத்தி மிதத்தல் முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே அதே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த ஸ்டோரி கோஸ் தட் ஹீ வாஸ் ஸோ எத்தோஸ்ட் with his discovery that he jumped out of his bath and ran through the down shutting Eureka. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்க்கிமிடிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட குளியல் அறைக்கு போய் குளிக்க போயிருக்காரு. அப்போ அங்கே வந்து டப்பு அப்படின்னா ஒரு சமநிலை தொட்டி, அதாவது ஒரு சமநிலை தொட்டி இருக்குது. தொட்டி முழுவதும் என்ன நிரப்பியிருக்காங்க, நீர் நிரப்பியிருக்காங்க. அதாவது அந்த தொட்டி முழுவதும் நீர் நிரப்பியிருக்காங்க. அந்த தொட்டியில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, குளிக்க போயிருக்காரு. அப்போ அந்த தொட்டியில் அப்படியே உள்ளே இறங்குறப்ப அவரோட பாடியோட வெயிட் ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறப்ப அவர் வெயிட் எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு வாட்டரானது வெளியே வரும். அதாவது அவுட் சைடு அந்த வாட்டர் வெளியே வரும். அப்போ அவரோட வெயிட்டுக்கு ஈக்குவலான வாட்டர் எங்கே வருது, வெளியே வருது, அவுட் சைடு வருது. அப்படிங்கிற ரீசன் அவர் என்ன பண்ணிடுறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே அந்த தொட்டி விட்டு எழுந்து வெளியே கத்திக்கிட்டு ஒடியாராரு. யுரேக்கா அப்படின்னு கத்திக்கிட்டு வராரு. அந்த யுரேக்கா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னா, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். யுரேக்கா அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு, அந்த அர்த்தத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு ஓடுறாரு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் எ பாடி இம்மர்ஸ்ட் இன் எ ஃப்ளூயிட் எக்ஸ்பீரியன்ஸ் எ வெர்டிகலி அப்வர்ட்ஸ் த பயான் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் இட்ஸ் டிஸ்பிளேசஸ். இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், கான்செப்ட் நம்ம சொல்லலாம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தண்ணிக்குள்ளே அவர் மூழ்கிறப்ப
மூழ்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த வாட்டர் என்ன பண்ணும், அவரை மேல் நோக்கி தள்ளும். அப்போ அந்த மேல் நோக்கி தள்ளக்கூடிய அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம், பயான் ஃபோர்ஸு, அதாவது மிதப்பு விசை அப்போ நம்ம தமிழில் சொல்லலாம். அப்போ அவர் தண்ணிக்குள்ளே உள்ளே மூழ்கிறப்ப அவரை தண்ணி வந்து மேலே தள்ளும், அப்வர்ட்ஸில் மேலே தள்ளும், அதுக்கு பேர் பயான் ஃபோர்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பயான் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவரோட எடை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த எடைக்கு சமமான தண்ணி என்ன பண்ணுது, வெளியே தள்ளுது. அதை தான் என்ன சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா வெளியே தள்ளக்கூடிய அந்த வாட்டரை தான் என்ன சொல்கிறாங்க, வெளியே தள்ளக்கூடிய வாட்டர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க. இது மூலிமா தன்னோட எடை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி என்ன பண்ணும், வெளியே தள்ளும் அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு, when your body is fertily or completely immersed in a fluid at rest, it experiences an thrust which is equal to the weight of the fluid displaced by it. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் மூலமே நம்ம கற்றுக்கலாம். இங்கே பார்த்தோம்னா ஒரு பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸில் என்ன கட்டி விட்டுருக்காரு, ஒரு கல்லை கட்டி விட்டுருக்காரு. கீழே பார்த்தா ஒரு பீக்கர் இருக்குது. வாட்ரு வந்து கரெக்டாக அந்த டியூப் அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்காரு. அந்த வாட்ரு வந்து பார்த்தோம்னா அந்த டியூப் அளவுக்கு ஃபில் பண்ணியிருப்பார். மேலே பேலன்ஸ் இருக்குது, கீழே என்ன இருக்குது, கல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பேலன்ஸையும் கல்லையும், அந்த பேலன்ஸு ஸ்டோனையும் அப்படி மெதுவாக அந்த வாட்டருக்குள்ளே உள்ளே இறக்குவார். அந்த கல் வந்து அந்த நீருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க எந்த அளவுக்கு மூழ்குதோ அந்தளவுக்கு தண்ணியானது, வாட்டரானது வெளியே வரும். அந்த டியூப் வழியாக வெளியே வந்து நெக்ஸ்ட் பீக்கரில் அது என்னாகும், சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பீக்கரில் அது வந்து என்னாகும், நிரம்பும். அப்போ அந்த கல்லோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான வாட்டர் எங்கே வந்திருக்கும், அந்த நெக்ஸ்ட் பீக்கரில் வந்திருக்கும். அப்போ அந்த பீக்கரை போய் நம்ம எடை போட்டு பார்த்தோம்னா அந்த கல்லோட வெயிட்டும் அந்த பீக்கரில் இருக்கிற வாட்டரோட வெயிட் எப்படி இருக்கும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்சர் அதே தான். பேலன்ஸ் இருக்குது, கல் வந்து உள்ளே மூழ்கினோடனே கல்லோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான வாட்டர் எங்கே வந்துடுது, நெக்ஸ்ட் பீக்கருக்கு வாட்டராக வந்துடுது. அந்த நெக்ஸ்ட் பீக்கரில் இருக்கிற வாட்டர் நம்ம எடை போட்டு பார்த்தோம்னா அதோட வெயிட்டும் அந்த ஸ்டோனோட வெயிட் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த பிக்சர்லேருந்து ஆர்க்கிமிடிஸ் என்ன கான்செப்டை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் வாட்டருக்குள்ளே மூழ்கிறப்ப தன்னோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான வாட்டர் என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெளியே தள்ளும் அப்படின்னு அவரை சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வரைக்கும் பார்த்தா, ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் ஸ்டேட் தட் a body immersed in fluid experiences a vertically upwards buoyant force equal to the weight of the fluid a displaces. எந்த அளவுக்கு வெயிட் உள்ளே போகுது அந்த அளவுக்கு வாட்டர் என்ன பண்ணுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். when your body is fertily or completely immersed in a fluid at rest, it experiences an upthrustனா நம்ம என்ன சொல்லுவோம், buoyant force தான் upthrustன்னு நம்ம சொல்லுவோம், which is equal to the weight of the fluid displaced by it. Due to the upthrust acting on the body, it apparently loses of a part of its weight, and the apparent loss of weight is equal to the upthrust. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நீருக்குள்ளே அந்த கல் மூழ்கிறப்ப கண்டிப்பாக அந்த நீரானது கல்லை என்ன தண்ணும், மேல் நோக்கி தள்ளியிருக்கும். அதுக்கு பேர் பயான் ஃபோர்ஸ் அல்லது அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதிலிருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு, திஸ் ஃபார் எ பாடி எய்தர் partly or completely immersed in a fluid. This for a body either partly or completely immersed in a fluid. அது உள்ளே மூழ்கிறப்ப அது என்னது, உள்ளே முழுமையாக மூழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்த்ரஸ்ட்டு, உந்து விசை. அப்த்ரஸ்ட் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம் தமிழில், உந்து விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மேல் நோக்கி தரக்கூடிய ஃபோர்ஸ் தான் சொல்லுவோம். அந்த ஃபார்முலா உருவாக்குறாங்க. வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு, அப்பரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் த பாடி, வெயிட் ஆஃப் எ பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அப்பரண்ட் வெயிட்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே நம்ம என்ன பார்த்தோம், அந்த கார்ட்டீசியன் டைவர் பார்த்தோம், அப்த்ரஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அப்பரண்ட் வெயிட்டுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்பரண்ட் வெயிட் ஆஃப் என் ஆப்ஜெக்ட், அப்பரண்ட் வெயிட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மேலே பார்த்தது அப்த்ரஸ்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தோம், இங்கே பார்க்குறது அப்பரண்ட் வெயிட்டுக்கு ஃபார்முலா பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஒன், த ட்ரூ வெயிட் ஆஃப் என் ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் அப்த்ரஸ்ட்டு, அதாவது நெகட்டிவ் சிம்பிள் போட்டு வெயிட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு செகண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணால் இந்த வாட்டரோட வெயிட்டும் அந்த ஸ்டோனோட வெயிட் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்பரண்ட் வெயிட் ஆஃப் என் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ட்ரூ வெயிட் ஆஃப் என் ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் அப்த்ரஸ்ட்டு.
அப்த்ரஸ்ட் அப்படின்னாவே வெயிட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. அந்த வாட்டர் எந்த அளவுக்கு வெளியே வந்ததோ அந்த டிஸ்பிளேஸ் ஆன வாட்டரோட வெயிட் தான் நம்ம சொல்கிறோம் நம்ம வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் என்னென்ன டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன் கார்ட்டீசியன் டிரைவர், அதாவது கார்ட்டீசியன் டிரைவர் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் என்னென்ன யூஸ் பண்ணோம், பென் கேப் யூஸ் பண்ணோம், கிளே யூஸ் பண்ணி அந்த ஏரை வந்து காற்றை வந்து ஒரு சரி சமநிலை பயன்படுத்தி அது மிதந்தது. அதுக்கப்புறம் அந்த கிளேவோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக அது எங்கே போயிடும், தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். அதுதான் கார்ட்டீசியன் டிரைவர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதாவது ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஆர்க்கிமெடிஸ் அப்படிங்கிறவர் கப்பல் வந்து மிதக்கிறதுக்கான காரணத்தையும் சொன்னவர் யாருன்னா ஆர்க்கிமெடிஸ். அது என்ன காரணத்தில் மிதக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கடலில் இருக்கக்கூடிய நீரோட அளவானது ரொம்ப அதிகம் இருந்தாலும் கடல் அந்த உப்பு தண்ணி உப்பு நீரால் ஆனது. அப்போ அதோட அடர்த்தி என்ன இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த போட் வந்து மிதக்கிறப்ப தன்னோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வாட்டரை வந்து இடப்பெயர்ச்சி செஞ்சு, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணி மிதந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு திங்ஸோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான வாட்டரை என்ன பண்ணுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி தான் மிதக்கும் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாரு. இதே மெத்தடில் எது மிதக்குது, கப்பல் மிதக்குது அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்காரு. இதில் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு சயின்டிஸ்ட் வராரு பாஸ்கல். அவர் சொன்ன பாஸ்கல் லா பார்த்தோம்னா அவர் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அவர் சயின்டிஸ்ட்டு ப்ரெஷர் கண்டுபிடிச்சிருக்காரு, அழுத்தம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம், அப்த்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்ல, உந்து விசை, அதுவும் இதை தான் குறிக்கும், ப்ரெஷர் தான் குறிக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு பேலன்ஸு ஸ்டோனை வச்சு நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வாட்டரோட வெயிட்டை கண்டுபிடிச்சோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.